राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிரஜமண்டல பரிக்கிரமா. அதில் யமுனாவை மதுராவில் இருக்கக்கூடிய முக்கியமான யமுனா தீர்த்த கரைகள், தீர்த்த கட்டங்கள் பார்த்துட்டுருக்கோம். அதில் விஸ்ராம காட் அது நடுவில் இருக்குது. அதனுடைய இடது பக்கம் வலது பக்கம் எப்படி தீர்த்தங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதில் விஸ்ராம் காட்டினுடைய இடது பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி லைனாக இருக்க தீர்த்தங்கள் தான் நாம் பார்த்தோம். முக்கியமாக இந்த தீர்த்தங்களில் முக்கியமான இந்த தீர்த்தங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த கோட்டி தீர்த்தம், மோக்ஷ தீர்த்தம், இதெல்லாம் நிறைய சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி தீர்த்தங்கள் எல்லாம் முக்கியமாக இந்த சாதுர்மாசிய சமயம் இருக்கு இல்லையா. சாதுர்மாசம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியறது, ஏற்கனவே நான் கேள்வி கேட்டிருப்பேன், நீங்கள் பதிலும் சொல்லியிருக்கலாம், ஆனாலும் திரும்ப கேட்பேன், திரும்பவும் பதில் சொல்லணும். சாதுர்மாசிய காலம் அது எப்போ, என்னைக்கு ஆரம்பிக்கிறது, என்னைக்கு முடியாது, கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் மனசு அப்படியே லயப்பட தேவையற்ற விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு சிந்தனை மாறும். புரிகிறதா? இது கூட சொல்லி இந்த கங்கல் தீர்த்தம், கங்கல் கங்கைக்குள் இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் தக்ஷன் யஜ்ஞம் பண்ண ஸ்தலம், அங்கே தான் தாக்ஷாயினி உயிரை விட்ட இடம், அங்கே தான் தாக்ஷாயினி அவதாரஸ்தலம். அந்த இடத்துக்கு பேர் தான் கங்கல்னு பேர். அந்த மாதிரி ஒரு தீர்த்தம் இங்கே இருக்குதுன்னு சொன்னேன். இங்கேயும் பார்த்தா மகாதேவரும் பார்வதி தேவியும் ஹரிஸ்மரணை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். சரியா? இப்போ அடுத்து நம்ம விஸ்ராம் காட், அங்கிருந்து அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மற்ற தீர்த்தங்களை பார்ப்போம். இதுவும் விஸ்ராம் காட்டில் அடுத்து லைனாக விஸ்ராம் காட், அதுக்கப்புறம் லைனாக வலது பக்கம் தட்சிண பாகத்தில் லைனாக இருக்கு. விஸ்ராம் காட்டில் இருக்கிறது அசிகுண்ட் அப்படின்னு பேர். சரியா? அங்கே உடம்புனாலையும் அந்த அசிகுண்டில் தீர்த்தம் ஆடுறவர்கள், குளிக்கிறவர்கள், ஸ்நானம் செய்பவர்கள் உடலாலும் மனதாலும் செய்த பாபங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா, காயிக மானசிக வாச்சிக பாபங்கள் எல்லாம் இந்த விஸ்ராம் காட்டில் கூடிய அசிக்கொண்டு இந்த இடத்துல தீர்த்தம் ஆடினால் போய்விடும் அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ காயேன வாச்சா மனசா 3 விதமான பாபங்களும் போகும் இடம். இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்கும்பொழுது தான் யூ கேன் ஃபீல் இட். அது ரொம்ப அழகாக அது காட்டி கொடுக்கும். அதனோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தீர்த்தத்தினுடைய மகிமையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு புரியும். ஓகேவா? அடுத்து அசிகாட், அந்த அசிகுண்ட், விஸ்ராம் காட், இங்கேருந்து அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதில் ஒன்று முதல்ல நவதீர்த்தம்னு பேர். உத்தரே து அசிகுண்டாஞ்ச தீர்த்தந்தோ நவசம்யகம் நவதீர்த்தாத் பரம் தீர்த்தம்
ந பூதம் ந பவிஷ்யதி. இந்த அசிகுண்டத்தினுடைய உத்தர பாகத்தில் நவதீர்த்தம் இருக்குது. இங்கே ஸ்நானம் பண்ணுறவர்களுக்கு நவவிதமான பக்தியும் லபிக்கும். புதுசு புதுசான அனுபவங்கள், பக்தி அனுபவங்கள் கிடைக்கும். இதை விட உயர்ந்த தீர்த்தம் இதுவரையும் இல்லை, இனியும் உண்டாகப் போவதும் இல்லை. நவதீர்த்தம் ஒன்று. அடுத்து ரெண்டாவது சம்யமன தீர்த்தம்னு பேர். இன்னைக்கு இதுக்கான பெயர் சுவாமி காட் அப்படின்னு ஆயிடுது. ஓகேவா? சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த வழியாக தான் நம்ம வசுதேவர் அழகாக குழந்தை எடுத்துண்டு போனார். அதோட பக்கத்தில் சரியா, இந்த இடத்துல அவர் யமுனையை தாண்டினார். யமுனா சரியா, அதை பற்றி ஸ்லோகம் பார்க்கலாமா? தத சம்யமனம் நாம தீர்த்தம் த்ரைலோக்ய விஸ்ருதம் தத்ர ஸ்நாதோ தரோ தேவி மம லோகம் ச கச்சதி. அதுக்கு அடுத்தது இருக்கிறது சம்யமன தீர்த்தம்னு பேர். 3 லோகத்திலையும் விசேஷமான ஒரு தீர்த்தம். இந்த இடத்துல யார் குளிக்கிறார்களோ ஏ தேவி, அவர்கள் என்னுடைய லோகத்தை அடைகிறார்கள். இதெல்லாமே ஆதி வராக புராணத்தில் வராகம் சுவாமி பூதேவிக்கு சொல்கிறார். அப்புறம் வேறு யார் சொல்லணும்? ரைட், எவ்வளோ வசதின்னு பார்த்துக்கோங்க. நவதீர்த்தம், அடுத்தது சம்யமன தீர்த்தம், அடுத்தது தாராபதன தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. தாரா சம்பாதன தீர்த்தம் போட்டு பார்க்கலாமா? தாரா சம்பாதனே ஸ்நாத்வா நாகபிருஷ்டே சமோததே அதாத்ர முஞ்சதே பிராணான் மம லோகம் ச கச்சதி. இந்த தாரா சம்பாதன தீர்த்தம், இங்கே குளிக்கிறவர்கள் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிப்பார்கள். சொர்க்கலோகத்தினுடைய அனுபவமும் கிடைச்சிடும். இப்போ யாருக்கு இங்கே உசுறு போகிறதோ, யார் இந்த இடத்துல உயிரை விடுகிறார்களோ அவர்களுக்கு வைகுண்டலோகம் கட்டாயம் கிடைக்கும். தாராபதன தீர்த்தம், நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், அதுக்கப்புறமா அழகா தாரா சம்பாதன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம். அடுத்தது நாக தீர்த்தம். அதப்பரம் நாக தீர்த்தம் தீர்த்தானாம் உத்தமோத்தமம் யத்ர ஸ்நாத்வா திவம் யாந்தி ये மிருதாஸ்தே புனர்பவாம். நாகதீர்த்தம் ரொம்ப உத்தமமான தீர்த்தம். இங்கே ஸ்நானம் செய்பவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. ஏன் இதுக்கு நாகதீர்த்தம் அப்படின்னு பேர்னா, இந்த இடத்துல எப்பொழுதுமே லோகத்தை பாலனம் பண்ணுவதற்காக, காப்பாற்றுவதற்காக ஆதிசேஷன் இங்கே இருக்கார். வசுதேவர் இது பக்கத்தில் தான் இறங்கினார்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல மழையெல்லாம் வரும் பொழுது ஆதிசேஷன் பகவானுக்கு வந்து குடையாக பிடித்து பகவான் மேலே மழை துளி விழாதபடி காப்பாற்றினார் அப்படின்னு இருக்கு. அதனால் நாக தீர்த்தம்னு பேர். நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாக தீர்த்தம். அடுத்து 5வது
இப்போ நேற்று 5 சொன்னேன், அது விஸ்ராம் காட்டோட அந்த பக்கம், இது விஸ்ராம் காட்டோட இந்த பக்கம். ஓகேவா? ஒரு பறவையினுடைய 2 இறகுகள் மாதிரி வச்சுக்கோங்களேன். விஸ்ராம் காட்டு கருடனுடைய முகம் போல, முகத்துக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற காட்டெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ரைட் சைடு, ரைட் விங், லெஃப்ட் விங், ரைட் விங், ரைட் விங்கோடு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது கண்டாபரணக தீர்த்தம்னு பேர். எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சூரியலோகம் போகிறதுக்கான ஒரு தீர்த்தம் இது. கண்டாபரணகம் தீர்த்தம் சர்வ பாப பிரமோச்சனம் யஸ்மின் ஸ்நாதோ நரோ தேவி சூரியலோகே மஹீயதே. அவர்கள் சூரியலோகத்தை அடைகிறார்கள், எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். கண்டாபரணக தீர்த்தம். நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம். அடுத்து என்ன? தீர்த்தானாம் உத்தமம் தீர்த்தம் பிரம்மலோகே அதிவிஸ்ருதம் தத்ர ஸ்நாத்வா ச பீத்வா ச நியதோ நியதாசனஹ பிரம்மணா சமனுஜ்ஞாதோ விஷ்ணுலோகம் ச கச்சதி. யமுனையினுடைய இந்த இடத்துல உட்காந்துண்டு பிரம்மதேவர் அழகாக பகவானை ஆராதனை பண்ணிட்டுருக்கார். இந்த இடத்துல யார் குளிக்கிறாளோ, யார் ஆச்சமனம் பண்ணுறாளோ, யார் யமுனா ஜலத்தை குடிக்கிறாளோ, யார் இங்கே வாழ்கிறார்களோ அவர்கள் பிரம்மதேவருடைய அனுகிரகத்தினாலே அழகாக விஷ்ணுலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். அடுத்து சோமதீர்த்தம். சோமதீர்த்தம் து வசுதே பவித்ரே யமுனாம்பசி தத்ராபிஷேகம் குர்வீத சர்வகர்ம பிரதிஷ்டிதः மோததே சோமலோகே து இதமேவ ந சம்சயः. சோமன், சோமன்னா யாரு? சந்திரன். சோமநாதன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யார்? சோம்நாத். அதுதான். அப்போ இந்த சோமன் அப்படின்னா சந்திரன்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் கௌகாட்டுன்னு பேர். கௌ, மாடு. யமுனாவுடைய இந்த இடத்துல யார் அழகாக அபிஷேகம் பண்ணுறாளோ பகவானுடைய தியானத்தோடு அவர்களுக்கு எல்லா விதமான மனோரதங்களும் சித்திக்கும் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? தத்ராபிஷேகம் குர்வீத சர்வ கர்ம பிரதிஷ்டிதः மோததே சோமலோகே து ஹிதமேவ ந சம்சய. அவர்கள் சந்திரலோகத்தை அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சோம தீர்த்தம். 7ஆச்சா? அடுத்து 8வது சரஸ்வதி பதன தீர்த்தம். அதை பற்றி என்ன சொல்லியிருக்கா பார்ப்போமா? சரஸ்வத்யாஞ்ச பதனம் சர்வ பாபஹரம் சுபம் தத்ர ஸ்நாத்வா நரோ தேவி அவர்ணோபி யதிர்பவேத்.
இந்த சரஸ்வதி பதன தீர்த்தம், இந்த இடத்துல சரஸ்வதி நதி யமுனையோட சங்கமிக்கிறாள். கண்ணுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளேருந்து வருவா. ஓகேவா? இந்த சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணகங்கான்னு பேர். அதனால் இந்த இடத்துக்கு பேர் கிருஷ்ணகங்கா காட் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த பக்கத்தில் தான் ஒரு சின்ன தீவு. அங்கே தான் பராசர மகரிஷியினுடைய அனுகிரகத்தினாலே மத்ஸ்யகந்தி கிட்டேருந்து வேதவியாசர் ஜனித்தார். அவ்வளவு அழகா தேவரிஷி நாரருடைய உபதேசத்தை கேட்டு கிருஷ்ணத்வைபாயனர் அவ்வளவு அழகா ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுறதுக்கு காரணமான இடம் இந்த இடம்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்போ எவ்வளோ வசதியான ஒரு இடம் இல்லையா? இந்த இடத்துல குளிக்கக்கூடிய மனிதன் பாவங்களிலிருந்து விடுபட்டு பகவத் பக்தியை அடைகிறான். யாராக இருந்தாலும் நல்ல ஒரு பரமஹம்சர் போல, ஒரு ரிஷி போல பக்தன் ஆயிடுவான். இந்த சரஸ்வதி பதன தீர்த்தத்தில் தீர்த்தமாடுபவன். சரஸ்வத்யாஞ்ச பதனம் சர்வ பாபஹரம் சுபம் தத்ர ஸ்நாத்வானரோ தேவி அவர்னோபி யதிர் பவேத். அவன் யதியாக ஆகிவிடுவான். நவதீர்த்த சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம், பிரம்மதீர்த்தம், சோமதீர்த்தம், சரஸ்வதி பதன தீர்த்தம். எட்டாச்சா? அடுத்து 9 சக்கர தீர்த்தம். சக்கர தீர்த்தம் து விக்யாதம் விக்யாதம் மாதுரே மம மண்டலே யஸ்தத்ர குருதே ஸ்நானம் த்ரிராபோஷிதோ நரஹ த்ரிராத்ரோபஷிதோ நரஹ ஸ்நானமாத்ரேன மனுஜோ முச்யதே பிரம்மஹத்யயா. இந்த சக்கர தீர்த்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறா, ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம் அது. இன்றைக்கி ஏன் தள்ளி போயிட்டோம்னா அம்பரீஷ் ஷெட்டிலாம் வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக்கர தீர்த்தம்னு. ஓகேவா? யமுனைக்கு பக்கத்தில் யமுனையோட ஒட்டியாக இருக்கணும், கரையாக இருக்கணும், தள்ளியும் கூட இருக்கலாம். துர்வாசர், அம்பரீஷ சரித்திரம், அதெல்லாம் இந்த சக்கர தீர்த்த கதை தான். இந்த சக்கர தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லா விதமான பாபங்களிலிருந்து விடுபட்டுறார்கள். சுதர்சன சக்கரத்தினுடைய கிருப்பையினாலே பகவத் தர்ஷனம் அவர்களுக்கு கிடைத்திடும். ஒரு காலத்தில் யமுனை அவ்வளோ அகலமாக இருந்திருக்கா. இப்போ யமுனை சுருங்கி போயிட்டால் கொஞ்சம் தள்ளி போகணும். இப்போ இந்த இடத்துலேருந்து போனோம்னா கொஞ்சம் தள்ளி போயிடும். எல்லாமே அந்த காட்டில் தான் இருந்தது. அடுத்தது இப்போ 9 ஆயிடுதா? நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம், பிரம்மதீர்த்தம், சோமதீர்த்தம், சரஸ்வதி பதன தீர்த்தம், சக்கர தீர்த்தம். அப்புறமா தசாஸ்வமேத தீர்த்தம். தச அஸ்வமேத தீர்த்தம். தச 10, அஸ்வ குதிரை, அஸ்வமேத அஸ்வமேத யஜ்யம். தசரதர் பண்ணார் இல்லையா, அஸ்வமேத யஜ்யம். அந்த மாதிரி 10 அஸ்வமேத யஜ்யம் பண்ணால் தசாஸ்வமேத அப்படின்னு அர்த்தம். தச அஸ்வமேத தீர்த்தம் வாரணாசியில் உண்டு, நர்மதாவில் உண்டு. தசாஸ்வமேத காட் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்த பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறா, தசாஸ்வமேத ரிஷிபிஹி பூஜிதம் சர்வதா புரா தத்ர யே ஸ்நாந்தி மனுஜாஹ
தேஷாம் ஸ்வர்கோண துர்லபஹ. அதாவது இந்த இடத்துல பிரம்மதேவர் 10 அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணியிருக்கார். இந்த இடத்துல தேவரிஷி நாரதர் போன்ற நிறைய ரிஷிகள்லாம் இங்கே எப்பொழுதுமே பூஜை பண்ணிட்டு இருக்கா. இங்கே யார் தபஸ் பண்ணுறாலோ அவர்கள் சத்கதி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. ஆச்சா, அடுத்தது விக்னராஜ தீர்த்தம். பேராக கேட்கல, விக்னராஜ. இது 11வது. விக்னங்கள் ராஜன். விக்னராஜன்னா யார்? வேறு யார்? விநாயகன். அந்த பற்றி சொல்கிறா. தீர்த்தம் து விக்னராஜஸ்ய புண்ணியம் பாபஹரம் சுபம் தத்ர ஸ்நாதம் து மனுஜம் விக்னராஜோ ந பீடயேத். விக்னராஜ தீர்த்தம். இந்த இடத்துல விக்னராஜனான விநாயகரான கணேசர் எப்பொழுதும் பகவானை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கார். இந்த இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கு நரசிம்மதேவருடைய அனுகிரகத்தினாலே பக்திக்கு அடைஞ்சதாகக்கூடிய எல்லா விக்னங்களும் அழிஞ்சு போயிடும். பகவானுடைய வைகுண்ட லோகத்தை அடைஞ்சுடலாம் அப்படின்றார். எல்லா விதமான விக்னங்களும் தீரும் ஒரு இடம் இந்த விக்னராஜ தீர்த்தம். இது 11. அடுத்து 12வது கோட்டி. ஏற்கனவே ஒரு கோட்டி தீர்த்தம் சொல்லியிருக்கேன் அந்த பக்கம். இது இன்னொன்று கோட்டி தீர்த்தம். என்ன போட்டிருக்கா பார்க்கலாமா? ததப்பரம் கோட்டி தீர்த்தம் தீர்த்தானாம் பரமம் சுபம் தத்ரைவ ஸ்நான மாத்ரேன கவாம் கோட்டி பலம் லபேத். இந்த கோட்டி தீர்த்தம்ன்றது ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா கோடி கோடி கோதானங்களை பண்ண பலன் கிடச்சிடும். கோட்டி கோட்டி கோதானங்களா. ஒரு கோமாதா தானமே கோட்டி கோட்டியா. இது பக்கத்துலேயே தான் கோகர்ண தீர்த்தம் இருக்குது. அந்த கோகர்ணன் பக்கத்தில் கோகர்ணன் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமே, துந்துகாரிக்கு சத்கதி கொடுத்தவன். அந்த கோகர்ணனுடைய தீர்த்தம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதை பற்றியும் சொல்கிறா. ததோ கோகர்ண தீர்த்தாக்கியம் தீர்த்தம் புவன விஸ்ருதம் வித்யதே விஸ்வநாதஸ்ய விஷ்ணோரத்யந்த வல்லபம். இந்த கோகர்ண அழகான இடம் இது. கோகர்ண பகவான் ஆராதனை பண்ண இடம் இது. பக்கத்துலேயே ஒரு சிவபெருமான் இருக்கார், கோகர்ண மகாதேவர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த 25 தீர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இன்றைக்கி சொன்ன 12 தீர்த்தங்களை பார்த்துருவோமா? நவதீர்த்தம், சம்யமன தீர்த்தம், தாராபதன தீர்த்தம், நாகதீர்த்தம், கண்டாபரணக தீர்த்தம், பிரம்மதீர்த்தம், சோமதீர்த்தம், சரஸ்வதீபதன தீர்த்தம், சக்கரதீர்த்தம், தசாஸ்வமேத தீர்த்தம், விக்னராஜ தீர்த்தம், கோட்டி தீர்த்தம், பக்கத்திலேயே கோகர்ண தீர்த்தம். இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் எல்லாம் ஆதிவராக புராணத்தில் காண கிடைக்கின்ற ஸ்லோகம். ஜோர் இல்லையா? இவ்வளவும் கேட்டிருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்னாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பகவான் இப்போ முன்னாடி இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்ல, இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்லி 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 இந்த ஸ்லோகம் கேட்குறதே பாக்கியம் இல்லையா? அது உத்தராயண புண்ணிய காலத்தில். ரைட்டா? ராதே கிருஷ்ணா.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की आशीर्वाद की जय जय जय। जय बोलो यमुना रानी की जय। जय बोलो मथुरा धाम की जय। राधे कृष्णा।